மாணவர்களுக்கு வணக்கம். தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற கொரோனா தொற்று காரணமாக மாணவர்களின் கல்வி நிலை முற்றாக முடக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. அந்த வகையில் இதனை மேம்படுத்துவதற்காக எமது துளிர் விளையாட்டுக் கழகத்தின் கல்வி பிரிவினால் லேர்னிங் முறையிலான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் நானும் இதில் ஒரு சிறு பங்கினை வகிப்பதை அடுத்து மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வினாத்தாள் அயன் சமநிலை தொடர்பான வினாக்களை உள்ளடக்கியது. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில் மாணவர்களுக்கு அயன் சமநிலை ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியாக காணப்பட்டு வருகிறது. காரணம் என்னன்னு சொன்னால், இதில் இருக்கிற நம்ம இந்த கன்செப்ட், இதில் இருக்கிற அடிப்படை விடயங்களை தெளிவாக நாங்கள் விளங்கி கொண்டோம்னு சொன்னால் நாங்கள் உண்மையாக இதில் இருக்கிற கேள்விகளை இலகுவாக்கி முடிக்கலாம். இந்த வினாத்தாள் முழுக்க முழுக்க பாஸ் பேப்பரும் அடுத்தது கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட சப்போர்ட் செமினார் பேப்பரில் இருக்கிற சில கேள்விகளை உள்ளடக்கியிருக்கு. இதை நாங்கள் செய்கிறதால இதில் இருக்கிற கன்செப்டை விளங்கி கொண்டோம்னு சொன்னால் வார கேள்விகளை நாங்கள் செய்து கொள்ளலாம். ரைட். இப்போ இதில் முதலாவது கேள்வியா? ரைட். இப்போ நம்ம இந்த பேப்பரில் இருக்கிற கேள்விகளுக்கு வருவோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கேள்வி மின் பகுபொருள் தொடர்பான ஒரு கேள்வி இருக்குது. மின் கடத்தல் தொடர்பான கேள்வி ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியும், பதார்த்தங்கள மின் கடத்தலை பற்றி நாங்கள் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் தான் பெருசாக படிப்போம். அதோட எங்களுக்கு தெரியும் ஜென்ரல் கெமிஸ்ட்ரிலையும் அதுக்கு அடிப்படை இருக்குது. நாங்கள் மிக விரைவாக சொல்லிட்டு போகிறேன், ஏன்னா எங்களோட பாடத்துக்குரியதுக்கு வருவோம். அப்போ மின் கடத்தலை பார்த்தீங்கன்னு சொன்னால் மின் கடத்தலை பார்த்தோம்னு சொன்னால் சடப்பொருளின் 3 நிலைகள்லையும் காணப்படுது. சடப்பொருளோட 3 நிலை உங்களுக்கு தெரியும். திண்மம், 2வது திரவ நிலை, அடுத்தது 3வது வாயு நிலை. இந்த 3லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மின் கடத்தல் காணப்படுது. உங்களுக்கு தெரியும் திண்மங்களில் மின்ன கடத்துறது உங்களுக்கு தெரியும். உலோகங்கள் எங்களுக்கு தெரியும் மின்ன கடத்தும். ஓரிட பாடற்ற இலத்திறன் கொண்டிருக்கிறதால எங்களுக்கு அது அசையும் தகவுடைய இலத்திறனை கொண்டு மின்ன கடத்தும். உங்களுக்கு தெரியும் உதாரணம் ஏஜி திண்மம், அடுத்தது செப்பு திண்மம், இப்படியான மூலகங்கள் எங்களுக்கு மின்ன கடத்தும். அடுத்தது தெரியும் அயன் திண்மங்கள் உருகிய நிலையிலையும் நீர்க்கரிசல் நிலையிலையும் மின்ன கடத்தும். உதாரணம் பார்த்தோம்னா மேசை உப்பு, NaCl solid, NaCl liquid, NaCl கரைசல். இந்த 3லையும் பார்த்தோம்னு சொன்னால் 3லையுமே அயன் துணிக்கைகள் காணப்படுது. ஏற்ற துணிக்கைகள் காணப்படுது. Na+Cl-. ஆனால் அசையும் தகவுடைய அயன் துணிக்கைகள் காணப்பட்டால்தான் அந்த கரைசல் மின்ன கடத்து. எனவே அசையும் தகவுடையது உருகிய NaCl-லையும் நீர்க்கரைசல் NaCl நீர்க்கரைசலையும் தான் காணப்படுது. NaCl திண்மத்தில் அசையத்தக்க அயன்கள் இல்லை. அசையத்தக்க அயன்கள் ஏற்ற காவிகள் என்று சொல்லலாம். இல்லாட்டி அசையத்தக்க அயன்கள் இதில் காணப்படும். ஏற்ற காவிகள் அல்லது அசையத்தக்க அயன்கள் காணப்படுற இடத்துல தான் அந்த திரவம் மின்ன கடத்தும். இது ஒரு முறை பாஸ் பேப்பர் கேள்வியில் நான் நினைக்கிறேன் 2008ஆம் ஆண்டு ஒரு கூட்டுக்கான கேள்வியில் சீசியம் குளோரைட்டை பற்றி ஒரு கேள்வி. சீசியம் குளோரைட்டில் இருக்கிற அணுக்கள் என்று வந்திருந்தது அந்த கூற்று. அதுக்குள்ள அயன்கள் என்று வந்திருக்கணும். அதனால சீசியம் குளோரைட்டில் அயன்கள் இருக்கா மின்ன கடத்தாது. ஏன்னா அசையத்தக்க அயன்கள். இதை தவிர தெரியும் பங்கிட்டு வலி திண்மங்கள், பங்கிட்டு வலி சேர்விகள் வந்து மின்ன கடத்தாது. காரணம் என்னன்னு சொன்னால் அசையத்தக்க அயன்கள் அதில் காணப்படாது. திரவங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இதை தான் இப்போ டீப்பாக மின் பகுபொருள் அடிப்படையில் பார்க்க போகிறோம். இந்த வாயுக்களில் எங்களுக்கு தெரியும் கதோட்டு கதிர் பரிசோதனையில் உங்களுக்கு தெரியும் இந்த வாயு மூலக்கூறுகள் மின்ன கடத்தும். ஏண்டா தாழ அமுக்கத்திலையும் உயர் அழுத்த வேறுபாட்டிலையும் இருக்கிறபடியா அங்கே அது மின்ன கடத்தும். சரிதான். இதுதான் அந்த மின் கடத்தலுக்கான அடிப்படை. இருந்தாலும் நாங்கள் இப்போ எங்களோட அயன் சமநிலையை பொறுத்தவரையில் திரவங்களின் மின் கடத்தல் தான். மின் கடத்தல் திரவத்தின் அடிப்படையில் ஃபெரடே வந்து மின் பகுபொருட்களை பிரிக்கிறார். அப்படின்னா முதல் பதார்த்தங்களை நாங்கள் 2ஆக பிரிக்கலாம். உங்களுக்கு தெரியும் மின் பகுபொருட்கள்
மின்பகு பொருட்கள். இரண்டாவது பார்த்தோம்னு சொன்னா மின்பகா பொருட்கள். மின்பகா பொருட்கள் இவங்களைத்தான் நாங்க காவலிகள் என்று சொல்லுவோம். காவலிகள், மின்னை கடத்தாத கூறுகள் காவலிகள். அப்ப மின் பகு பொருட்களை நாங்க மேலும் ரெண்டா பிரிக்கலாம். வன் மின் பகு பொருட்கள், அடுத்தது மின் பகு பொருட்கள். இதுல பாத்தீங்கன்னா அப்ப பேர்ல இருக்கு மின் பகுபொருள் வெண்மையாக மின்ன கடத்தக்கூடியது, மென்மையாக மின்ன கடத்தக்கூடியது. அதாவது இதுக்குள்ள உதாரணம் என்னன்னு சொன்னா இதுலயும் ரெண்டு இருக்கு. ஒன்று எளிதில் கரையும் வெண்மின் பொருட்கள், எளிதில் கரையும். இன்னொன்று இருக்கு அரிதில் கரையும். எளிதில் கரையும் வெண்மின் பொருட்கள், அடுத்தது அரிதில் கரையும் வெண்மின் பொருட்கள். இதுல உங்களுக்கு தெரியும் மென்மின் பொருட்கள். உதாரணம் மென்னமில மின்காரங்கள், CH3COOH நீர் கரைசல். அதே மாதிரி மின்கார கரைசலும் NH4OH நீர் கரைசல். உங்களுக்கு தெரியும் இது நீர்ல முற்றாக கரையும். ஆனா கூட்ட பிரிகை அடையாது. முற்றாக கூட்ட பிரிகை அடையாது, பகுதியாக கூட்ட பிரிகை அடையும். ஆனா முற்றாக நீரில் கரையும். உங்களுக்கு தெரியும் ஆர்கானிக்ல C1 தொடக்கம் C4 ஒயிக் ஆசிட் எல்லாம் முற்றாக கரையும். முற்றாக கரை கூடிய ஒரு மின்காரம் தான் NH4OH. ஆனா பகுதி அளவுல கூட்டப்பிரிகை அடையும். இந்த கூட்டப்பிரிகை அடைகிற அளவு எங்களோட கைட்ல சொல்லப்படுது. 2 பிரதான காரணிகள் தான் இருக்கு. ஒன்று என்னன்னு கேட்டா பிணைப்பு வலிமை. இந்த பிணைப்பு வலிமையிலேயும் கூட்டப்பிரிகை அடைகிற அளவு. இரண்டாவது கூட்டப்பிரிகை அடைகின்ற அந்த அயன்கள் நீரேற்றப்படும் அளவு. எந்த அளவுக்கு அது நீரேற்றப்படுதோ அந்த அளவுக்கு கரைசல் நிலையில் அது காணப்படும். இரண்டும் எங்கட 2019 கைட்ல இருக்கு. பழைய சிலபஸ்ல வேற காரணிகள் இருக்கு முக்கியமா இருக்கு. சரி, எனவே அப்ப இவங்களோட படிப்பு தான் தெரியும். நாங்க இவங்களை தான் KA, KB, KW என்ற அமைப்புகளாக நாங்கள் படிப்போம். எளிதில் கரையும் வன்மையின் பொருட்களை உங்களுக்கு தெரியும் உப்புக்கள். குறிப்பா உப்புகளுக்குள்ள உங்களுக்கு தெரியும் 4 வகையான உப்புகள் இருக்கு. வெண்ணமில வெண்கார உப்பு, வெண்ணமில மென்கார உப்பு, வெண்கார மென்னமில உப்பு, மென்னமில மென்கார உப்புகள். இதெல்லாம் எளிதில் கரையிற உப்புக்கள் இருக்கும். அதே மாதிரி வெண் அமிலங்கள், அடுத்தது வெண்காரங்கள். வெண் அமிலங்களை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும் HCl, HNO3 அப்படி. அதாவது நீர்க்கரைசல் நிலையில் முற்றாக அயனாக்கமடை. இங்க பகுதியாக அயனாக்கமடை, முற்றாக அயனாக்கமடை. ஏறத்தாழ 100 வீதம் கூட்டப்பிரிகை அடையக்கூடிய தாக்கம். வெண்காரங்களை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும் NaOH, இன்ஆர்கானிக்ல படிச்சிருக்கோம், KOH, பேரியம் ஹைட்ரோக்சைடு, சில சந்தர்ப்பங்கள்ல கால்சியம் ஹைட்ரோக்சைடு, சில சந்தர்ப்பங்கள்ல முற்றாக அயனாக்கப்பட்டதுன்னு சொல்லி பழைய கேள்விகள் pH கேள்விகள் செய்ய வேண்டியது. இதுல இப்ப LiOH வெண்காரம் நம்ம கைட் சொல்லுது. LiOH வெண்காரம் பழைய சிலபஸ்ல வெண்காரம் ஒன்று இருந்தது. LiOH வெண்காரம். ரைட். அடுத்தது தெரியும் எளிதில் கரையும் வன்மின் பொருட்களை எல்லா உப்புகளும், அடுத்தது வெண்ணமிலங்கள், வெண்காரங்கள் நார்மலா வரும். அரிதில் கரையும் வன்மின் பொருள். அரிதில் கரை அப்ப கரை ஆற்றல் குறைய இருக்கணும், ஆனா மின்ன கடத்தணும் இல்லை. அப்படிப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு தெரியணும். நாங்கள் இன்ஆர்கானிக்ல படிச்ச வீழ்படிவுகளாக இருக்கு. உங்களுக்கு தெரியும் AgCl தண்ணியில கரையாது, ஆனா உருகினா மின்ன கடத்தும். அடுத்தது PB சல்ஃபேட், உதாரணங்கள் CrOH த்ரைஸ். இப்படிப்பட்ட அநேகமான அயன் வீழ்படிவுகள் எல்லாம் அரிதில் கரையும் வன்மின் பொருள். இதை பற்றிய படிப்பு தான் நாங்கள் பிறகு KSPல நாங்கள் விரிவாக படிப்போம். எனவே நம்ம கேள்வி என்னன்னு சொன்னா பின்வருவனவற்றில் எது மின்னை கடத்தும் ஆற்றலுக்கான மிகவும் குறைவான சாத்தியம் உள்ளது? அப்ப மின்ன கடத்த இயலாததை கேட்டிருக்காங்க. முதலாவது விடை மேசையுப்பு கரைசல். இரண்டாவது வினாகிரி நீர் கரைசல். மூன்றாவது விடை குளுக்கோஸ் நீர் கரைசல். நான்காவது விடை
சல்பூரிக் அமில நீர் கரைசல் H2SO4 நீர் கரைசல். அஞ்சாவது விடை உருகிய பேரியம் சல்ஃபேட் VaSO4 லிக்விட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மின் பகுப்பொருட்கள் மின் பகாப்பொருள் ஒன்று இருக்குமெண்டா அதான் விடையாக இருக்கும். அப்போ நாங்கள் அதை பார்க்கல என்னென்னு சொன்னால் மின்னை கடத்தாதவர்களும் அலோக சேர்விகள் அலோகமாக இருக்கக்கூடிய சேர்விகள் இருக்கும். பென்சின் திரவம் மின்னை கடத்தாது. அதே மாதிரி மண்ணெண்ணெய் தெரியும் அப்படி வர திரவங்கள் எல்லாம் மின்னை கடத்தாது. காரணம் அசையத்த காயங்கள் அதில் இருக்கும். குளுக்கோஸ் கரைசல், சுக்ரோஸ் கரைசல், அதே போல சீனி கரைசல் இதெல்லாம் மின்னை கடத்தாது. ஆனா நீர்ல முற்றாக்கரை மின்ன கடத்தாது. காரணம் என்ன சொன்னா இது அயன்களை தோற்றுவிக்காது. பங்கிட்டு வெளிச்சேர்வுகள் அயன்களை தோற்றுவிக்காது. ஆனா நீர்ல முற்றாக்கரை ஆனா கவனம் நீர்ல முற்றாக்கரையும் ஆனா இது மின்ன கடத்தாது. எனவே விடை இதுல டிரெக்ட் விடை இருக்கு. மூன்றாவது விடை ஆன்சர். மேசை உப்புன்னு சொல்றது டேபிள் சால்ட் இல்லாட்டி கரை உப்பு NaCl நீர் கரைசல் மின்ன கடத்தும். விநாயகரி நீர் கரைசல் என்றது அசட்டிக் அமிலம் மென்னமிலம் மின்ன கடத்தும். H2SO4 எளிதில் கரையும் வன்மீன் போபொருள் மின்னை கடத்தும். அரிதிற் கரையும் வன்மீன் போபொருள் அதுவும் உருகிய நிலையில மின்ன கடத்தும். உருகிய நிலையில திண்மத்தில் மின்ன கடத்துறாற்றில் கூட இருக்கும். உருகிய நிலையில மின்ன கடத்தும். இதுதான் முதலாவது கேள்விக்கான விடை. ஆன்சர் 3. இதே போலதான் இரண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னா பின்வரும் சேர்வைகளின் முறையே வலிமையான நலிந்த மின் பகுபொருள் சொல்லி இது டிபார்ட்மெண்ட் பேப்பர் 2014 27வது டிபார்ட்மெண்ட் மாடல் பேப்பர் டிபார்ட்மெண்ட் பேப்பர். எனவே நான் விடைகள் எழுதுறேன். முதலாவது விடை NaCl PB சல்ஃபேட். இரண்டாவது விடை HF அடுத்தது கால்சியம் ஹைட்ரோக்சைடு CaOH5. மூன்றாவது விடை Na2SO4 இது மெக்னீசியம் குளோரைட். நாலாவது விடை NH4OH அமோனியம் சல்ஃபேட். அஞ்சாவது விடை PB சல்ஃபேட் அசட்டிக் அமிலம் CH3CH. என்ன கேள்வி? வலிமையான மின் பகுபொருட்கள் நலிந்தது மின் பகுபொருட்கள் இருக்கும். எனவே மின் பகுபொருட்களை ரெண்டும் வரலாம். எளிதில் கரைகிறதும் வரலாம், அரிதில் கரைகிறதும் வரலாம் முடியாது. எனவே முதலாவது விடை வராது என்றால் இது எளிதில் கரையும், இது அரிதில் கரையும். எனவே விடையாக வராது. அடுத்தது உங்களுக்கு தெரியும் இது நலிந்த மின்பொருள் நலிந்தது. எனவே விடையாக வராது. இங்கேயும் இருக்கு நலிந்தது. மின்னமில மின்காரங்கள் நலிந்தது இரண்டாவது வரணும். எனவே உங்களுடைய வராது. எனவே விடை 3 அல்லது 4, 3 அல்லது 5. இந்த ரெண்டு விடையும் விடையாக வராது. இந்த ரெண்டுமே வெண்மீன் பொருட்கள் விடையாக வராது. எனவே ஆன்சர் 5 வரணும். காரணம் பார்ப்போம். வெண்மீன் பகுபொருட்கள் தான் PB சல்ஃபேட் அரிதிற் கரையும் வெண்மீன் பகுபொருள் நலிந்த மின் பகுபொருள் சொல்லி. எனவே விடை 2. அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி. இதுவும் டிபார்ட்மெண்ட் 2015-11ஆம் ஆண்டு டிபார்ட்மெண்ட் மாடல் பேப்பர். என்ன கேள்வின்னு சொன்னால் பின்வரும் எந்த சேர்வையின் ஒரு மோல் 10 டெசிமீட்டர் கனம் நீர்க்கரைசலில் கரைப்போமாயின் மிக உயர்வான H3O+ அறிவை கிடைக்கும். இதுதான் கேள்வி. எனவே விடைகள் உயர்வான H3O+ அறிவு எங்கு கிடைக்கும் என்றுதான் கேள்வி. எனவே முதலாவது விடை HCl கரைசல். இரண்டாவது விடை CH3COOH கரைசல். மூன்றாவது விடை PCl5 கரைசல். நான்காவது விடை NH4Cl கரைசல். அஞ்சாவது விடை H2SO4 கரைசல்.
இதில் எது மிக உயர்வான 3O+. எனவே உங்களுக்கு தெரியும் இதில் தரப்பட்டதெல்லாம் அமிலத்தன்மை வாய்ந்த கரைசல்கள் தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் HCl ஒரு மூலை கரைச்சோம்னு சொன்னால் HCl கரைசல் நாங்கள் ஒரு மூலை கரைச்சமாக இருந்தால் பன்மீன் போபொருள் முற்றாக அயனாக்கமடையும். H3H+aqueous ஆக Cl-aqueous. எனவே இது ஒரு மூல் தரப்போது, இதுவும் ஒரு மூல் தரப்போது. எனவே இங்கே ஒரு மூல் கிடைக்க போகுது. ஒரு 10 டெசிமீட்டர் கணக்குள்ள. எனவே நாங்கள் கனவளவு மாறி மூல் கூடுனா சரிவு கூடும். CH3COOH உங்களுக்கு தெரியும் ஒரு மூலை கரைச்சோம்னா அதை விட குறைவாக தான் தரும். ஒரு மூலை விட குறைவாக. எனவே இந்த விட வராது, ஒரு மூல் இருக்கு விட. அதே போல் PCl5 பார்த்தோம்னா பங்கிட்டு வேலை குளோரைட்டுகளின் நீர்ப்போக்கு. எனவே நீர்ப்போக்குக்கு உட்படுவர் முற்றான நீர்ப்போக்குக்கு உட்பட்டு படிச்சிருக்கோம். H3PO4 HCl என்ற அமைப்பை 5 குளோரின் இருக்கு. எனவே 5 HCl 5 3 8 ஹைட்ரஜன். எனவே 4. அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு மூல் PCl5 எடுத்தோம்னு சொன்னா எப்பவும் தெரியும் பங்கிட்டு வேலை குளோரைட்டுகளின் நீர்ப்போக்குல அமிலத்தன்மை வாய்ந்த HCl விளைவாக. எனவே ஒரு மூல் எடுக்கக்குள்ள எங்களுக்கு இது ஒரு மூலம், இது 5 மூலம் வருது. அதோட வெண்ணமிலமும் வருது, ஒரு மென்னமிலமும் வருது. எனவே 5 மடங்கு கூடின விடையாகத்தான் இருக்கணும். இதுதான் ஆன்சர். மற்ற இது உங்களுக்கு தெரியும் வெண்ணமில மென்கார உப்பு NH4+, இது Cl-. NH4+ உங்களுக்கு தெரியும் ஒரு இணை அமிலம். அப்ப மிக சொற்பளவான், அதாவது வெண்ணமில மென்கார உப்பு. எனவே மிக குறைந்த அளவுக்கு அமிலத்தன்மை தான் வருது ஒரு உப்பு. அதோட இவருக்கு இப்ப நியூ சிலபஸ்ல ஒரு ஒன்று இருக்கு, எண்ணெய் அமிலம். புரோத்தோனேற்றப்பட்ட மூல் 2019 மார்க்கிங் ஸ்கீம் கொடுத்த விட புரோத்தோனேற்றப்பட்ட மூலம் இல்ல புரோத்தோனேற்றப்பட்ட அமோனியம் H+ அதில் இருக்கு. எனவே புரோத்தோனேற்றப்பட்ட மூலம் அல்லது புரோத்தோனேற்றப்பட்ட அமோனியம் சொல்லுவோம். அடுத்து H2SO4 உங்களுக்கு தெரியும் முற்றான அயனாக்கத்தை கருத்தில் கொள்ள மாட்டார். 2H+ ஆக SO2-. எனவே நாங்கள் இதில் ஒரு மூல் எடுத்தோம்னு சொன்னோம். இதில் 2 மூல் வரும். ஒரு மூல் வார விட 2 மூல் வார விட 5 மூல் வார விட அதோடு இன்னும் அமிலத்தன்மை கூடிய ஒரு கூறு இருக்கு. 3வது விட. அடுத்தது 4வது கேள்வி. 2019ஆம் ஆண்டு மாடல் பேப்பர் 20வது கேள்வி. 2019 டிபார்ட்மெண்ட் பேப்பர் 20வது கேள்விக்குரிய என்ன கேள்வின்னு சொன்னா கேள்வியை வாசிக்கிறேன். பொட்டாசியம், சோடியம் ஆகியவற்றின் உலோக துண்டுகளின் ஒரு கலவையின் 42.5 கிராம் 25 பாகை C-யில் காய்ச்சி வடித்த நீரின் 1 டெசிமீட்டர் கனத்துடன் சேர்த்த போது வெளிவிடப்பட்ட வாயுவின் தெளிவு 0.5 கிராம். ஆக்கப்பட்ட கரைசலின் pH பிரமாணம். இதுதான் கேள்வி. எனவே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பொட்டாசியம், சோடியம் இருக்குது. நாங்கள் நீரில் கரைப்போம். நீரில் கரைச்சா உங்களுக்கு தெரியும் சமன்பாடு KOH சக ஐதரசன் வாயு. அதே போல சோடியம் நீர் தெரியும் NaOH சக ஐதரசன் வாயு. இப்போ இதில் விளைவு கரைசல் pH உங்களுக்கு விளைவு கரைசல் காரணமாக இருக்க போது சமப்படுத்தல் 2 சமப்படுத்தோடு எத்தனையோ தரப்படுது 42.5 கிராம் வந்து தரப்படுது. அடுத்தது 0.5 கிராம் வாய்க்கிறது. 2 பேரையும் சேர்ந்தனால தான் 0.5 கிராம். 2 பேரையும் சேர்ந்தனால தான் 0.5. இப்போ இதில் எங்களுக்கு விளைவு கரைசலின் pH ஒரு காரணமாக இருக்கிறதால நிச்சயமாக 7 விட 25 பாய்ச்சியில் 7 விட கூட ஒரு விட வரும். 25 பாய்ச்சியில் 7 விட கூட ஒரு விட வரும். சரியா? இப்போ இதில் ரெண்டாலையும் பொட்டாசியத்தாலையும் வந்திருக்கு, சோடியத்தாலையும் ஐதரசன் வாயு வந்தபடியா ரெண்டாலையும் வந்த ஐதரசன் இந்த மூல் தான் இவரோட தொடர்பு சொன்னாங்க. எனவே இதால் வந்த மூலை நாங்கள் எக்ஸ் மூல் என்று எடுத்துக்கொள்வோம். அதில் வந்த மூலை y மூல் என்று எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு தெரியும் இது எக்ஸ் மூல் என்று சொன்னால் இது 2x மூல் அதில் ஒரு y இருந்திருக்கணும்.
இது 2 மூல் இதில் உருவாகி இருந்திருக்கும். எனவே எங்களுக்கு இதில் மூல கணிக்கையில் துணி இருக்கு. எனவே ஐதரசன் வாயுவின் மூல் 0.5 கிராமின் கீழ் 2 கிராம் -1 H2 அந்தபடியா. எனவே 0.25 மூல். ஆனால் அதுக்குள்ள இருக்கிற மொத்த காரங்கள் ரொம்ப எங்களுக்கு தெரியும். KOH உற்றாக்கம் K plus சக OH மைனஸ், அதேபோல் NaOH தெரியும் Na plus சக OH மைனஸ். எனவே மொத்த OH மைனஸ் மூல் இந்த மூலுக்கு சமனாக. எனவே இதில் தெரியுது இது 0.25 விடமிட X plus Y இருக்கு. ஆனால் இதுக்கு மொத்த OH மைனஸ் மூல் 2X plus 2Y. எனவே இதில் 2 மடங்கு பழையபடி 0.5 மூல் தான் பிறப்பு. இவ்வளவு பேர் ஒரு டெசிமீட்டர் கணம் கரைசலில் கரைஞ்சிருக்கிறபடியா இதில் சரி, இதில் மூல் தான் இதில் சரி. OH மைனஸின் சரி. எனவே OH மைனஸில் சரி அதே தான் 0.5 ஏண்டா ஒரு டெசிமீட்டர் கணக்கு இருக்கிறதால். அடுத்தது இந்த நிலை இதுக்கு இந்த கேள்விக்கு தேவையில்லாத ஒரு தரம் இதுக்கு விட்டார். எனவே இப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் 25 பைசியில் POH பயன்படுத்துவோம். POH சமம் -log 10 OH மைனஸ் எக்கோசைன் சரி உங்களுக்கு தெரியும் -log 0.5 5 தர 10 1 எனவே POH 1 log 5 உங்களுக்கு தெரியும் 1 log 0.699 எனவே 0.30 இதுதான் POH இருக்கப்போகுது. ஆனால் இந்த கேள்வி உங்களுக்கு தெரியும் pH. எனவே pH சக POH 25 பாய்சியில் 14. pH சமம் 14 சரி POH 14 சரி POH 0.30 13.699 சரி அன்னளவாக 13.7. எனவே பெரிய ஆன்சர் 4வது ஆன்சர். அடுத்த வினா 5வது கேள்வி. 2014ஆம் ஆண்டு டிபார்ட்மெண்ட் பேப்பரில் இருக்கிற 29வது கேள்வியை வாசிக்கிறேன் பாருங்க. நீரில் சிறிதளவு கரையத்தக்க MOH2 சேர்வையில் 0.04 மூல் ஆனது 0.07 மூல் டெசிமீட்டர் -3 செறிவுள்ள HCl கரைசலின் 1 டெசிமீட்டர் கணத்துடன் சேர்ந்து நன்றாக கலக்கப்படுகிறது. உரிய வெப்பநிலையில KSP தரப்படுது. அதேபோல MCl2 நீரில் நன்றாக கரையுது என்று சொல்லியிருக்காங்க. கரைசல் இருக்கிற OH மைனஸ் செறிவு கேள்வி. எனவே தரவுகளை குறிப்போம். டிபார்ட்மெண்ட் கேள்வி என்ன சொல்லப்படுது? MOH2 மூல் தரப்படுது 0.04 மூல் 0.04 மூல் தரப்படுது. அடுத்தது HCl தாக்கமுடைய வைக்கிறாங்க. HCl தாக்கமுடைய வைக்கிறாங்க 0.07 மூல் டெசிமீட்டர் -3 கரைசல 1 டெசிமீட்டர் கணக்கில். எனவே இதில் சரிவு தான் இதில் மூலம் இருக்க போது. எனவே தாக்கம் நடக்க போகுது. MCl2 கரைசல் சக H2O லிக்விட். இதையும் ஹைட்ராக்சைடு கேள்வி. கிட்டத்தட்ட இதே போல ஒரு கேள்விதான் உங்களுக்கு 2019ஆம் ஆண்டு ஒரு MCQ-ஆக வந்திருக்கு. இப்போ தாக்கத்தை சமப்படுத்துவோம். 2 எனவே 2 நீர் சமப்படுத்தியாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் MOH2 கரைஞ்சாத்தான் அது OH மைனஸை தங்கள் நிறமற்ற செல்ல தரும். OH மைனஸ் செறிவுதான் கேள்வி. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் MCl2 கரைசல் உள்ள இருக்குமா இருந்தால் அது பொதுவாயின் விளைவாக ஈடுபடும். MOH2 இந்த கரைதனை பாதிக்கும். எனவே நாங்கள் இதில் கணிப்பு பார்க்கணும். எனவே ஆரம்பமும் P சமானம் 1:2.
எனவே 0.04 மூல் அதோட முற்றாக்கு தாக்கம் அடைய தேவையானது 0.08 மூல். எனவே 0.07 மூல் தான் இங்கே இருக்கு. 0.04 0.08 தேவை. எனவே இதுதான் முற்றாக அணி. இதுதான் இப்ப இதுவும் ஒரு கேள்வியாக வருது. எல்லைப்படுத்தி. எனவே இவர்தான் எல்லைப்படுத்தி முற்றாக அணியும் தாக்கி எல்லைப்படுத்தி 2019 ஆண்டு இதே மாதிரி ஒரு கேள்வியும் வந்தது. எல்லைப்படுத்தி. எனவே 0.07 மூலோடையும் தாக்க தேவையானது 0.003. இது நேரவாசி. இது முற்றாக தாக்க. அப்ப இதுல மிஞ்ச போது இதுல வந்து உங்களுக்கு MOH twice மிஞ்ச போகுது. ஆரம்பமும் இந்த தாக்கிய முள் உங்களுக்கு தெரியும். இதுதான் எல்லைப்படுத்தியா இருக்கிறபடியா 0.035 மூல் தாக்க போகுது. இதுல முற்றாக 0.07 மூல் தாக்க போகுது. எனவே ஈசமான 1:1 இதுல முள் தாங்கிறோம். 0.035 மூல் வரப்போகுது. எனவே தாக்கிய முள். அடுத்தது விளைவில் முள் அல்லது இறுதி முள் அல்லது எஞ்சிய முள் எப்படி சொன்னாங்க? விளைவில் முள், இறுதி முள் அல்லது எஞ்சிய முள். உங்களுக்கு தெரியும் 0.04 கழிப்பட்டு 0.005 மூல் பெறப்போகுது. MOH twice. HCl உங்களுக்கு தெரியும் உச்சா தாக்கிட்டு மிஞ்ச பொருள் இவர் 0.035 மூல் உருவாகுவார். இப்ப உங்களுக்கு தெரியும் இதுல சொற்ப பகுதி அயனாக்கத்துக்கு உட்படும். இவர் மிஞ்சொருபடியா இவரோட பொதுவாயின் விளைவாக எடுப்பார். பொதுவாயின் தன் உப்பில் இருக்கிறபடியா பொதுவாயின் விளைவாக உட்படுவார். உங்களுக்கு தெரியும் மூல் தான் இங்க செறிவு. காரணம் என்னடா 1 டெசிமீட்டர் கனம் MCQ அப்படிதான் தருவாங்க. 1 டெசிமீட்டர் கனம் கரைசல் உப்புல காணப்படுகின்ற மூல்கள் தான் அதுல செறிவுகளா இருக்க. ஏன் விளைவில் செறிவுகள் என்ன இருக்க போது அதே இதான். அதாவது 0.005 M கிட்டத்தட்ட 0.035 M. இப்ப நாங்க சமநிலைக்கு வருவோம். எனவே உங்களுக்கு இது 0.002 மூல் தெரிஞ்சிருந்தா சரி. எனவே அப்ப இவர் வந்து 0.035 M இருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும் MOH twice சொல்லி M2 plus equals 2 OH minus equals அதே போல MCl2 equals அம்புக்குறி M2 plus equals 2 Cl minus equals மிஞ்சரபடியா பொதுவாக விளைவு எடுப்போம். இதில் கேரியர்கள் நாங்கள் S எடுப்போம். S உங்களுக்கு தெரியும் இது 2S. இதில் சரி 0.035 M. எனவே 0.035 M 2 plus எனவே எங்களுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு இது பொதுவாக விளைவு காமன் அயன் எஃபெக்ட்ஸ். இதில் உங்களுக்கு தெரியும் நாங்கள் புறக்கணிச்சா KSPக்கான கோவையில் கொண்டே பிரதியிடும். என்ன அப்போ KSPக்கான கோவை KSP சமன் உங்களுக்கு தெரியும் M2 plus equals ரெசரிவ் into OH minus ரெசரிவ் into work OH minus ரெசரிவ் into work. அப்போ KSPக்கான கோவை நாங்கள் பிரதித்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் KSP தரப்படுது 3.5 தர 10 தரப்படுது. உங்களுக்கு தெரியும் M2 plus ரெசரிவ் நாங்கள் இதான வார்த்தை புறக்கணிச்சு இவர் எடுப்போம். எனவே 0.035 தர OH minus ரெசரிவோட வர்க்கம். எனவே OH minus ரெசரிவோட வர்க்கம் சரி 3.5 தர 10 கீழ் 3.5 தர 10/2 இதை சுருக்குவோம். உங்களுக்கு தெரியும் 10/8 வரப்போகுது. எனவே OH minus ரெசரிவ் 1 தர 10/4 M. எனவே ஆன்சர் ரெண்டாவது. அடுத்த கேள்வி தாங்கல் கரைசல் பற்றின ஒரு கேள்வி. தாங்கல் கரைசல் அடிப்படை முதல் பார்ப்போம். தெரியும் தாங்கல் கரைசல் தாங்கல் கரைசல் என்றால் தெரியும்
சிறிதளவு அமிலம் சிறிதளவு காரம் அல்லது நீர் சேர்க்கும் போது தன் பிஹெச்ல கணிசமான அளவு மாற்றத்தை பிஹெச் மாற்றத்தை காட்டாத கரைசல். உங்களுக்கு தெரியும் சில அமைப்புகள் இருக்கு. தாங்கட் கரைசல் கோட்பாடெல்லாம் படிச்சிருப்பீங்க. நான் விரைவாக சொல்லிட்டு போறேன். முதலாவது மின் அமிலமும் மின் அமிலத்தின் வெண்கார உப்பும். மின் அமிலமும் மின் அமிலத்தின் ஒரு வெண்கார உப்பு. இதை இணை மூலம் என்று சொல்லப்படுது. சொன்னா இணை மூலம். இணை மூலம் புரோத்தன் ஏற்றப்படாத மூலம். புரோத்தன் ஏற்றப்படாத மூலம். ஏற்றப்படாத 2019 ஸ்கீம். புரோத்தன் ஏற்றப்படாத மூலம். இரண்டாவது மின்காரமும் மின்காரமும் மின்காரத்தின் வெண்ணமிலும். மின்காரமும் மின்காரத்தின் வெண்ணமிலும். தெரியும். இதை நீ சிலபஸ்ல நான் சொன்ன ஏற்கனவே இணை அமிலம் இணை அமிலம் உட்பட்டு சொல்றல இணை அமிலம் அல்லது புரோத்தோன் ஏற்றப்பட்ட மூலம். புரோத்தோன் ஏற்றப்பட்ட மூலம். புரோத்தோன் ஏற்றப்பட்ட மூலம் 2019 ஸ்கீம்ல இதெல்லாம் சுட்டி காட்டுறாங்க. அடுத்தது மூன்றாவது மின்னமில மின்கார உப்பு. மின்னமில மின்கார உப்பு தெரியும். சிறந்த உதாரணம் CH3COO இன்னமிலுக்கு மின்னமில மின்கார உப்பு. நாலாவது பல்மூல மின்னமிலங்களின் குறைப்புகள். பல்மூல மின்னமிலம் அப்ப என்ன? H2CO3 கார்போனிக் அமிலம். இருமூல மின்னமிலம். இருமூல மின்னமிலத்துல குறைப்பு பைகார்பனேட். ஒரு தெரியும் குருதியில தாங்கல் செயற்பாட்டை காட்டுற மிக முக்கியமான அமைப்பு பயாலஜில இருக்கு. பல்மூல மின்னமிலன்ற குறைப்பு ஏன்னு சொன்னா குறைப்பா இருந்தா தான் இவருக்கு நாங்க H+ போடுற நேரம் இவர் அயனாக்கம் குறைந்த கார்போனிக் அமிலமா போற. இதுக்கு நாங்க OH- சேர்க்கிற நேரம் அயனாக்கம் குறைந்த கார்பனேட் அயனாக வெளியேற்றப்படுது. எனவே போடுற H+ஐயும் OH- ஆற்றக்கூடிய ஆற்றல் இருக்கும். அப்ப பல்மூல மின்னமிலன்ற குறைப்பு இன்னும் இருக்கு. H2S குறைப்பு HS-. அதே மாதிரி அடிக்கடி கேள்விகள் வர H3PO குறைப்பு பாஸ் பேப்பர்ல எனக்கு எடுத்த கேள்வி வந்திருக்கு. குறைப்பு H2 KH2PO4 தாங்களை காட்டும். அதே மாதிரி K2H HPO4 2- தாங்களை காட்டும். மற்ற தாங்களை காட்டாது. ரெண்டுக்கும் காட்டும். அமில தாங்கல் காட்டணும், கார தாங்கலும் காட்டணும். அதுதான் முழுமையான தாங்கல் கோட்பாடு. அடுத்தது ஒக்சாலிக் அமிலம். ஒக்சாலிக் அமிலத்தில் குறைப்பு இல்லை. ஒக்சாலிக் அமிலத்தில் குறையும். இது வந்து தாங்களை காட்டப்போகுது. இது வந்து தாங்களை காட்டப்போகுது. சரி. அடுத்தது அஞ்சாவது உங்களுக்கு தெரியும் புரதங்கள். அடுத்தது அமினோ அமிலங்கள். புரதங்களும் அமினோ அமிலங்களும் உங்களுக்கு தெரியும். அமினோ அமிலத்தில் கட்டமைப்பு ஒரு NH2 ஒரு COOH பொதுவான கட்டமைப்பு ஒரு H ஒரு R. இதான் அமினோ அமிலத்தில் கட்டமைப்பு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு நாங்கள் H+ சேர்க்கிற நேரம் இது NH3+ ஆகமா H+. காரம் சேர்க்கிற நேரம் உங்களுக்கு தெரியும். இது உப்பா COO- ஆகமா. எனவே அமினோ அமிலங்கள் புரதங்களிலும் இந்த பொருள் காணப்படும். எனவே இவர்தான் உங்களுக்கு தெரியும் தாங்கட் கரைசல்ல காட்டுறது. கேள்வி என்னன்னு சொன்னா இதுவும் 2012 ஆண்டு 6வது கேள்வியாக வந்து டிபார்ட்மெண்ட் முறைக்கு கேள்வி என்னன்னு சொன்னா ஐதான அமிலம் சிறிதளவு சேர்ப்பதனால் pH-இல் பெருமளவில் மாற்றத்தை ஏற்படுத்தாத கரைசல்கள். ஐதான அமிலம் மட்டும். இதுல வந்து கொஞ்சம் குழப்பம். இந்த கேள்வி விடைகளை பார்ப்போம். முதலாவது விட COOH COK. ரெண்டாவது விட அமோனியா நீர்க்கரைசல். மூன்றாவது விட ABCD கேள்வி C NH4Cl D CH3 COK. உங்களுக்கு தெரியும். இதில் தாங்கட் கரைசல் என்ற அமைப்பு வந்து இருக்குன்னு சொன்னால் தாங்கல் கரைசலுக்கு நாங்கள் அமிலம் சேர்த்தா pH மாறாது தெரியும். எனவே இதில் இருக்கிற தாங்கட் கரைசல் இந்த இருக்கு. அடிக்கடி கேள்விக்கு வரணும். சொல்ற தூய பொட்டாசியம் ஹைட்ரசன் தலேட். தூய பொட்டாசியம் ஹைட்ரசன் தலேட் 2011 ஆண்டு கணிப்பில் வந்திருக்கு. MCQ பேர் தூய பொட்டாசியம். ஸோ அதில் என்ன இருக்குன்னு சொன்னால் மின்னமிலமும் மின்னமிலத்தின் வெண்கார உப்பு.
மின்னமிலமும் மின்னமிலத்தில் வெண்காரம் இருக்கும். எனவே இந்த இருக்கிறத போல. எனவே இது தாங்களை காட்டும். எனவே pHல மாற்றத்தை ஏற்படுத்தாத கரைசல். முதலாவது விட A மட்டும் தான் இருக்கு. அப்படிப்பட்ட கரைசல்கள் இங்கே இல்லை. எனவே A மட்டும் ஒன்றை விட முதலாவது இருக்கு, அது வராது. காரணம் என்னென்னா இதுல அமில தாங்கலையும் பார்க்கும். முதலில் தாங்கல் கரைசல்னா அமிலத்துக்கும் தாங்கல், காரத்துக்கும் தாங்கல். ஆனா கேட்ட கேள்வி அது இல்லை, அமிலத்துக்கு மட்டும்தான் தாங்கல். எனவே அமிலம் சேர்க்கக்குள்ள மாற்றத்தை காட்டாது, சிறுதளவு. இதுக்குள்ள நாங்க கொஞ்சம் அமிலத்தை சேர்த்தோம்னு சொன்னா 1 சென்டிமீட்டர் கனம் 10 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள சேர்த்த மாட்டோம். பெருமளவில் இதுல pH மாறாது. ஏன்னா இதுல 1 சென்டிமீட்டர் கனம் தான் இதை ரெண்டியாக போகுது. எனவே 9 சென்டிமீட்டர் கனம் மிஞ்ச போகுது சொல்யூஷனுக்குள்ள. எனவே pH அளத்தால மாறாது. இதுக்கு HCl சேர்த்தீங்கன்னு சொன்னா அமிலத்தாங்கல், அதாவது இது என்ன சொல்ல வருது, அமிலத்துக்கு தாங்கலை காட்டும், ஆனா காரத்துக்கு தாங்கலை காட்டாது. அதே போல இது அமிலத்துக்கு தாங்கலை காட்டாது, காரத்துக்கு தாங்கலை காட்டும். ஏனென்றா இது ஒரு அமில கரைசல். வெண்ணமில மென்கார உப்பு. அமிலம் சேர்த்தீங்கன்னு சொன்னா இது pHல கணிசமான மாற்றம் இருக்கு. pHல கணிசமான மாற்றம் இருக்கு. ஆனா இது வெண்கார மென்னமில உப்பு. எனவே இதுக்கு காரத்தன்மை இருக்கு, காரத்தன்மை. எனவே அமிலத்தாங்கலுக்கு உட்படும். அமிலத்தாங்கலுக்கு உட்படும். இதுக்கு நீங்க சிறிதளவு HCl சேர்த்தீங்கன்னு சொன்னா அயனாக்கம் குறைஞ்ச CH3COH உருவாகும். எனவே இதுல pHம் ஏறத்தாழ மாறாது. எனவே விட A, B, D என்ற விட தான் பொருத்தமா இருக்கும். தாங்கல் கரைசலும் வரும், அமிலத்தாங்கல் எழுதும். எனவே A, B, D என்ற விடை நான் நினைக்கிறேன் மூன்றாவது விடை. இப்படிய விடை 3. அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா ஐதாக்கம் தொடர்பான கேள்வி. ஐதாக்கம் அடிக்கடி வருது, பார்ப்போம். ஐதாக்கம் தொடர்பான கேள்வி. ஐதாக்கம் உங்களுக்கு தெரியணும். ஒரு அமில கரைசலை ஐதாக்கலாம். அமில கரைசலை நாங்கள் ஐதாக்குவோம்னு சொன்னோம். முதலாவது விஷயம் அமிலத்தின் செறிவு குறையும். என்ன அமிலத்தின் செறிவு குறையும். செறிவு குறைஞ்சா உங்களுக்கு தெரியும் H3O+ அயன்களின் செறிவு குறையும். இந்த ஐதாக்கம் அடுத்து மாறா வெப்பநிலையில் ஏற்படுத்தலாம். எனவே செறிவு குறைஞ்சா அமிலத்திர செறிவு குறையும். H3O+ செறிவு குறையும், மாறி OH- செறிவு அதிகரிக்கும். என்ன சொன்னாங்க தெரியும், KW மாறக்கூடாது. KW H3O+ செறிவு into OH- செறிவு. உங்களுக்கு தெரியும் இது மாறக்கூடாது. மாறா வெப்பநிலையில KW மாறி. எனவே OH- எத்தனை மடங்கினால் குறையுங்களோ அத்தனை மடங்கினால OH- செறிவு கூடணும். H3O+ எத்தனை மடங்கினால குறையுதோ OH- செறிவு அத்தனை மடங்கினால அதிகரிக்கும். அப்பதான் இது மாறிலியாக இருக்கும். அப்ப நார்மலா ஒரு அமில கரைசல் நாங்க ஐதாக விட்டு அமிலத்திர செறிவு குறையும், காரத்திர செறிவுன்னு சொல்றோம்ல. ஆனா இருந்தாலும் அதுல KW வேண்டி OH- செறிவு கூடுது. எனவே காரச்செறிவு கூடுதுன்றதான் கருத்து. எனவே ரெண்டாவது என்ன நடக்க போகுது, அப்ப pH pH எல்லாம் பாருங்க, காரம் கூடுறபடியா pH கூடும். POH குறையும். pH கூடும், POH குறையும். அடுத்த மூன்றாவது உங்களுக்கு KW மாறாது. இதை தவிர சில அமைப்புகள் இந்த கரைசலுடைய கூறுகளின் எல்லா செறிவுகளும் குறையப்படும். ஏனென்றா ஐதாக்கப்பட்ட C1V1 C2V2 எல்லா கூறுகள், உதாரணத்துக்கு HCl என்று சொன்னா அதுல Cl- செறிவு குறையும். எல்லா கூறுகளின் செறிவு குறையும். அஞ்சாவது விஷயம் அடர்த்தி குறையும். அடர்த்தி சமம் திணிவின்கள் கரவு. திணிவு மூல் மாறாது. ஐதாக்கத்தின் போது மூல் மாறாது, ஆனா கரைய மூல் மாறாது. எனவே கரைசலின் கனவளவு அதிகரிச்சா அடர்த்தி குறையும். கரைசலின் மொத்த கனவளவு அதிகரிக்க அடர்த்தி குறையும். இது இதுல இருக்கிற அடிப்படை விஷயம். இப்ப ஐதாக்கம் 3 வகையான ஐதாக்கங்கள் இருக்கு. கேஸ் 1 வெண்ணமில வெண்காரங்கள் உதாரணத்துக்கு சைவர்த்தசம் ஒரியம் HCl கரைசல் 100 மடங்கு ஐதாக்கம். தெரியும் 1 தர 10⁻³ HCl கரைசல். தெரியும் ஐதாக்கனா pH கூடணும், எத்தனை மடங்கினால் கூடும் என்று. எனவே உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க, pH அமில கரைசல் ஒரு pH 1 மடங்கால் அதிகரிக்கிறது.
உங்களுக்கு தெரியும் அதில் ஒண்டிங்கள் 10 மடங்கு சரிவா H+ சரிவா நாங்கள் குறைப்போம். ஒண்டிங்கள் H+ ஒண்டிங்கள் 10 மாற்றோம். எனவே இதில் எத்தனை மடங்கு கூடணும்? 2 மடங்கு கூடணும். 100 மடங்காக இதாக்கும். 100 மடங்காக ஒண்டிங்கள் 100. எனவே அதை கணிப்பின் மூலம் நம்ம பார்ப்போம். எனவே இப்போ இங்கே ஆரம்பத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரியும் இது எப்படி வந்த V சென்டிமீட்டர் கணம் கொண்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் இது 100 V. 100 அதாவது 1 சென்டிமீட்டர் கணம் எடுத்து 99 சென்டிமீட்டர் கணம் நீர் விட்டீங்கன்னு சொன்னால் மொத்த கனவளவு 100 சென்டிமீட்டர் கணமா வந்தால் இந்த சரிவு நான் ஒரே அடி அழித்தேன். எனவே இதில் H3O+ சரிவு இங்கே இருக்கிற H3O+ சரிவு உங்களுக்கு தெரியும் சைவர் தஸ் முடியும். எனவே pH வந்து உண்டு. pH வந்து இங்கே H3O+ ஆன்சர் ஒரு மூல வெண்ணமிலம் என்றதால அதே தான் சரிவு 1 தர 10 சென்டிமீட்டர். எனவே pH உங்களுக்கு தெரியும் லொக் எடுத்து விட்டீங்கன்னா உண்டு. எனவே இரு மடங்கு அதிகம். ஆனால் செறிவு குறைந்த கரைசலுக்கு இப்படி இல்லை. வித்தியாசம் 10 சயாரியம் HCl கரைசல் 1 சென்டிமீட்டர் கனம் எடுத்து 1 மில்லியன் வரைக்கும் நாங்கள் கைதாக்கியிருக்கோம் இந்த கரைசல். அப்போ இது நாங்கள் 100 மடங்கு கைதான் செறிவு எப்படி மாறும்? 10 சயாரியம் HCl மாறும். 10 சயாரியம் HCl மாறும். எனவே இப்போ உங்களுக்கு தெரியும் 2 மடங்கு அதிகரிக்கணும். 2 மடங்கு அதிகரிக்காது. காரணம் வேண்டாம், இது செறிவு குறைந்த கரைசல். செறிவு நீர் கரைசலை போல செறிவு குறைந்த பெண்ணமில அமில மூல கரைசல்கள் நீர் கரைசல்களுக்கு ஒப்பானவை. செறிவு மிக குறைந்த கரைசல். எனவே இந்த டைம்ல H3O+ சரிவு 10 சயாறு மட்டும் எடுக்கும். நீரால வாரதையும் இருக்கும். 10 சயாறு நீரால வார நீரை கூட்டக்கூடிய எனவே 10 சயார பொதுவெடுங்க 1 சைவர் தசம். எனவே 1.1 தர 10 சயாறு. எனவே pH கணிச்சிங்கன்னா 6 சயார் log 1.1. அடுத்தது பார்த்தீங்கன்னா H3O+ சரிவு உங்களுக்கு தெரியும் 10 சய8 சக 10 சய7 25.2 எடுத்துக்கொள்ளும். KW நாங்கள் 1 தர 10 சய14 எடுத்துக்கொள்ளும். எனவே 10 சய7 பொதுவெடுங்க சைவர் தசம் 1 சக 1. எனவே 1.1 தர 10 சய7. எனவே pH 7 சய log 1.1. பாருங்க 6 சய log 1.1 7 சய log 1.1. எனவே அதிகரிப்பு 1. எனவே செறிவு குறைந்த கரைசல்களை 100 மடங்கு ஐதாக்குள்ள pH 1 அலகு அதிகரிக்கும். இதே தத்துவம் தான் கேஸ் 2ல. இது வந்து வெண்ணமில கரைசல். ஆனால் செறிவு குறைந்த கரைசல் ஆரம்ப செறிவில் தங்கியிருக்கு. ஐதாக்கம் வந்து ஆரம்ப செறிவில் தங்கியிருக்கு. ரைட். கேஸ் 2 இதுதான் நாங்கள் கேள்வி நினைக்கிறேன். கேஸ் 2 மென்னமில மென்காரங்கள் H எண்ணமிலம் எடுத்துக்கொள்வோம். இவர் ரைதாக் உங்களுக்கு தெரியும் மாறா வெப்பநிலையில KA மாறிலி என் மாறா வெப்பநிலையில நாங்கள் ஐதாக்குவோம். KA மாறிலி. அப்போ ஐதாக்கமும் KA ஐதாக்கிய பின் KA இருக்கும். ஏண்டா KA மாறாது. எனவே அதை சார்ந்து எனவே இது கோட்பாடு ஐதாக்கமும் KA ஐதாக்கிய பின் KA. தெரியும் K7 எல்லாருக்கும் தெரியும் H3O+ வர்க்கத்தின் கீழ் C ஆரம்பிச்சது. H3O+ வர்க்கத்தின் கீழ் இன்னொரு C. எனவே நான் சரிவு C மோல் டெசிமீட்டர் -3 என்று எடுக்கிற சரிவு சொல்ல தேவையில்லை. அதை நாங்கள் 100 மடங்கு ஐதாக்குவோம். உங்களுக்கு தெரியும் சைவர் தசம் சைவர் ஒரு C மோல் டெசிமீட்டர் -3. இது pH நாங்கள் pH 3 எடுத்துக்கொள்ளும். pH தரலாட்டி KA தரும். எனவே pH நாங்கள் 3 எடுத்துக்கொள்வோம். எங்களுக்கு ஐதாக்க உங்களுக்கு தெரியும் pH அதிகரிக்கணும். எத்தனை கிட்டத்தட்ட இவரை போல அதிகரிக்கும் 1 மடங்கு. உங்களுக்கு pH 4 விட வரும். எனவே நாங்கள் உங்களுக்கு விட வரணும். இதில் pH எத்தனை வரும்? விட தெரியும் 4 1 மடங்கு அதிகரிக்கும். எப்படி வந்தது இந்த எனவே H3O+ வர்க்கம் pH பாருங்க 3. எனவே 1 தர 10 சய 6 வர்க்கம் C இருக்கு.
தெரியும். இப்போ H3O ப்ளஸ் வர்க்கம் ஐதாக்கிய பின் சரிவு 0.01 மடங்கு ஐதாக்கியிருக்கு. எனவே CH3 மட்டும் தெரியும். H3O ப்ளஸ் வர்க்கம் 3 ப்ளஸ் வர்க்கம் சமன் இப்போ 1 தர 10 வரப்பு. எனவே H3O ப்ளஸ் சரிவு 1 தர 10 எனவே pH 4. எனவே pH 3 இருக்கிற ஒரு கரைசல் pH 4 தான் மாறும். இதே இது மின்காரத்துக்கு பார்க்கணும். மின்காரத்துக்கு மாறி பார்த்தா சரி. நாங்கள் தெரியும் மின்காரத்தை நாங்கள் இதாக்கணும். ஒரு BOH ஒரு மின்காரத்தை நாங்கள் 100 மடங்கு இதாக்கணும்னு சொன்னால், அதே BOH 100 மடங்கு இதாக்கணும்னு சொன்னால் தெரியும் pH குறையும், காரச்சரிவு குறையும், அமிலச்சரிவு அதிகரிக்கும். pH குறையும்னு சொன்னால் ஏற்கனவே அது ஒரு 10 இருக்கும்னு சொன்னால் ஏற்கனவே 10 இருக்கும்னு சொன்னால் விட வந்து 9 இருக்கு. விட வந்து 9 இருக்கு. இந்த அதிகரிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கு. அதுதான் நம்மளோட கேள்வி பெறுவோம். என்னன்னு சொன்னால் 0.1 சரிவுள்ள ஓர் அமில மென்மூலம் ஒன்று, ஓர் அமில மென்மூலம் BOH எடுத்துக்கொள்வோம், NHOH எடுத்துக் கொள்ளலாம். 100 மடங்கு ஐதாக்கப்பட்டால் இப்போ என்ன pH 100 மடங்கு BOH உங்களுக்கு தெரியும் கூட்டைப்பிரிகை மாறிலி, மூலத்தின் கூட்டைப்பிரிகை மாறிலி தரப்படுது. KB 1 தர 10⁵5 என்று தரப்படுது. 1 தர 10⁵5 என்று தரப்படுது. எனவே நாங்கள் இதில் pH கண்டாத்தான் இந்த விடையை கண்டுபிடிக்கலாம். எனவே உங்களுக்கு தெரியும் BOH கரைசல் BOH என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்படி எடுக்கலாம், சமநிலை இப்படி எடுக்கலாம். அமோனியா மாதிரி B aqueous சக நீர் H2O liquid, BOH aqueous சக BH plus aqueous சக OH minus aqueous. இதனை KB கான கோவை KB சமன் OH minus வர்க்கத்தின் பில் C என இரண்டு சமநிலையில் சமன் வர்க்கிக்கலாம். எனவே OH minus வர்க்கம் KB into C. எனவே KB தரப்பட்டிருக்கு 1 தர 10⁵5, சரிவு தரப்பட்டிருக்கு 0.3. எனவே 1 தர 10⁵6 OH minus சரிவு 1 தர 10⁵3. எனவே POH 1 pH 11. 100 மடங்கு ஐதாக்கு 100 மடங்கு ஐதாக்குனா pH வந்து 1 மடங்கு உயரும். ப்ரூஃப் இருக்கு. pH 10 விட இதில் முதலாவது விட 1 இருக்கு. அதை நாங்கள் 10 திருத்திக் கொள்வோம். 10 திருத்திக் கொள்ளுங்க. முதலாவது விடையை 10 திருத்திக் கொள்ளுங்க. இல்லை பிழையா அடிபட்டு இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. அதை நான் மாற்றின கேள்வி பாருங்க. 25 பாயசியில் மெக்னீசியம் குளோரைட்டோட K2CO3 கலக்கப்படுது. இதை தாக்கம் எழுதுவோம். மெக்னீசியம் கார்பனேட் உள்படிவு அதோட 2 KCl. மெக்னீசியம் குளோரைட் சரிவின் அளவு 0.1 50 சென்டிமீட்டர். அதே போல K2CO3 ரகவாசி சரிவு 0.05 50 சென்டிமீட்டர். CO3 சரிவு தான் கேள்வி. புரிய முறை இருக்கு பாருங்க. CO3 சரிவு கேள்வி. எனவே உங்களுக்கு தெரியும் மெக்னீசியம் குளோரைட்டும் K2CO3 தாக்கம் அடைஞ்சு மெக்னீசியம் கார்பனேட்டையும் KCl தரப்போது. எங்களுக்கு தெரியும் CO3 சரிவு கேள்வின்னு சொன்னா மெக்னீசியம் கார்பனேட் பழமையான கேள்வி. எங்களுக்கு தெரியும் மெக்னீசியம் கார்பனேட் வந்து எஞ்சுதுன்னு சொன்னா இது K2CO3 எஞ்சோடும். K2CO3 எங்களுக்கு வந்து எஞ்சினா விளைவு கரைசல் நாங்கள் ஒரு பழமையான கேள்வி. ஆனால் இப்போ இது வந்து MgCO3 வந்து நிரம்பல் கரைசலில் இருக்கும்னு சொன்னால் அதில் நிரம்பல் கரைசலில் இருக்கிற மிக குறுகிய சரிவை தான் இங்கே கேள்வியாக இருக்க போகுது. எனவே இதுக்குள்ள எவ்வளவு நாங்கள் இப்போ மெக்னீசியம் சரியா பீசமானப்படி கலந்துருக்கோமா இல்லாட்டி பீசமான விதத்தில் கலக்கலையா என்றதை கணிப்பின் மூலம் கண்டுபிடிப்போம். எனவே பாருங்க, ஆரம்ப மூல் மெக்னீசியம் 2+ மூல் 5 தர 10⁻3
இது 2.5 தர 10 செம் உங்களுக்கு தெரியும். ஒரே கனவளவு செறிவு கூட இருக்கு. செறிவு கூட இருந்தால் இங்கே மூல் கூட இருக்க போகுது. மூல் கூடுனா உங்களுக்கு தெரியும் இது மிஞ்ச போகுது. கரைசலில் மிஞ்சினா உங்களுக்கு தெரியும் மெக்னீசியம் கார்பனேட்டோட பொதுவாக எழுதும். எனவே இந்த கணிப்பின் மூலம் பாருங்க 5 தர 10 செம் உண்டு. அப்போ எடுத்து 2.5 தர 10 செம் உண்டு. எனவே உங்களுக்கு தாக்கும் சின்ன வியத்தில் தாக்கும் 2.5 தர 10 செம் உண்டு. 2.5 தர 10 செம் உண்டு தாக்க போகுது. எனவே மெக்னீசியம் குளோரைட் 2.5 தர 10 செம் உண்டு மிஞ்ச போகுது. இங்கே எதுவுமே மிஞ்சாது. ஆனால் அதான் கேள்வியா எவ்வளவு மிஞ்சி இருக்கு, எவ்வளவு எஞ்சி சரிவார் அதங்க இருக்க போதும் நிரம்பல் கரைசல்ல காணப்படும். CO3 நிரம்பல் கரைசல்ல மிக சொற்பளவில் காணப்படும். அதுதான் எனவே நாங்கள் விளைவு கரைசல்ல Mg2+ மிஞ்சினபடியா அவர் சரிவை காணணும். இவரோட பொதுவயனாக ஈடுபடுவார். எனவே KSP நாங்கள் மெக்னீசியம் கார்பனேட்டுக்கு பிரிய வைக்கல. மெக்னீசியம் 2+ மெக்னீசியம் குளோரைட்டால வந்த மெக்னீசியம் 2+ இந்த அயனகத்தை பாதிக்கும். எனவே KSP நாங்கள் இதுக்கு பயன்படுத்துவீங்கன்னு சொன்னால் மெக்னீசியம் கார்பனேட்டில் KSP தரப்பட்டிருக்கு 7.5 தர 10 செம் 80. மெக்னீசியம் 2+ சரிவு கண்டுட்டீங்க 2.5 தர 10 செம் 2 கார்பனேட்டில் சரிவு. எனவே கார்பனேட்டில் சரிவு 7.5 தர 10 செம் 9 கீழ் 2.5 தர 10 செம் 2 இதே ముందు 10 செம் 7 3 தர 10 செம் 7 விட முதலாவது